வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அடிசில்ல கொய்யாக்காய வச்சு 2 அருமையான ரெசிபி தான் பார்க்க போறோம். கொய்யாக்கால நார்ச்சத்து, விட்டமின் சி அதிக அளவுல இருக்கு. விட்டமின் ஏவும் இருக்கு. கொய்யாக்காய சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்திய 4 மடங்கு அதிகரிக்கிறது. பொட்டாசியம் அதிகம் என்பதால இரத்த அழுத்தத்தை இயற்கை முறையிலே குறைக்க உதவுங்க. நார்ச்சத்து அதிகம் என்பதால வயிற்று பிரச்சனைகள் வராம பாதுகாக்கும். கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைக்கும், மலச்சிக்கலையும் தடுக்குங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் என்பதால் இரத்த சர்க்கரையையும் கட்டுப்படுத்த உதவும். உடல் குறைப்புக்கும் கொய்யாக்காய் அதிகமாக பயன்படுங்க. இவ்வளவு நன்மைகள் கொண்ட கொய்யாக்காயை தினமும் சாப்பிடுங்க. ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் வீடியோவில் காட்டியபடி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். நம்மளோட மொதல் ரெசிபி செய்கிறதுக்காக கொய்யாக்காயை கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூடயே வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாங்க. நீங்கள் 2 பேருக்கு மட்டும் சர்வ் பண்ண போகிறீங்கன்னா இந்த சைஸு ஒரு வெள்ளரிக்காய் போதும். இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம கொத்தமல்லி தலையும் புதினாவும் இருக்குங்க. அது கொஞ்சம் சின்ன சின்னதாக நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய பவுலில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொய்யாக்காயும் வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்தியே போடுங்க. எலுமிச்சப்பழ சாறு நம்ம சேர்த்த போகிறோம், அதனால் உப்பு சேர்த்தியே போட்டுக்கோங்க. எலுமிச்சப்பழ சாறு ஒரு 2 ஸ்பூன் இருக்க அளவுக்கு போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கொய்யாக்காய் சாலடு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொய்யாக்காவும் வெள்ளரிக்காயும் இருக்கனால நம்ம வெய்ய காலத்துக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அடுத்த ரெசிபி செய்கிறதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அது கூடயே தக்காளி சாஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட அது இல்லைன்னா கெச்சப் இருந்தால் கூட அது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சாய் சாஸ் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பு, சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை நான் எனது ப்ரௌன் கலர் சர்க்கரை, அதனால் இப்படி இருக்குது. உங்கள்கிட்ட வெள்ளை சர்க்கரை இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாங்க. கூடவே எலுமிச்சப்பழ சாறும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அது கூட நான் ஆப்பிள் சிட்டார் வினிகர் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது இதுக்கும் நம்ம கொய்யாக்காயை கொஞ்சம் மெல்லிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். முன்னாடி நறுக்கின மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாலாம் நறுக்க வேணாம், கொஞ்சம் மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நறுக்கி அதை சின்ன சின்னதாக நறுக்கினாலும் சரி, இல்லை நீங்கள் நறுக்கும் போதே நல்ல மெல்லிசாக தூளாக நறுக்கணும், அந்த மாதிரி நறுக்கினாலும் சரிங்க. நான் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். நான் இது கூடயே அன்னாசி பழம் சேர்த்த போகிறேங்க. அன்னாசி பழம் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 2 பேருக்கு மட்டும் அப்படின்றதுனால இவ்வளோ தான் அன்னாசி பழம் எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட அன்னாசி பழம் இல்லை அப்படின்னா மாம்பழம் வச்சுருந்தாலும் எடுத்துக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு. நான் அன்னாசி பழம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலக்கொட்டை எடுத்துக்கலாங்க. இது நல்லா வறுத்து மேலே தோல் நீக்கின கடலக்கொட்டை தான். இது மிக்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க. அப்படியே மிக்சியில் அடிக்கிறீங்கனாலும் ஒரு பல்ஸுக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொய்யாக்காயை சேர்த்திக்கலாங்க. அது கூடயே நறுக்கி வச்சுருக்கிற ஏதாவது ஒரு பழம், அன்னாசி பழம் இல்லைன்னா மாம்பழம் சேர்த்திக்கலாம். அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸையும் ஊற்றிக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்கிற கடலக்கொட்டையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திக்கலாங்க. இது வறுத்ததாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வறுக்காத எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வறுத்து தான் வேணும்னாலும் வறுத்தும் பயன்படுத்திக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஊற்றின சாஸு எல்லா காயோடையும் பிறண்டு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கூப் எடுத்திங்கன்னா அதில் கடலக்கொட்டை, எள்ளு எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு சேர்த்துனதுக்கு அப்புறம் நம்ம இது கூட தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம்.
இல்லைன்னா தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் துருவலும் கொஞ்சம் சின்ன சின்னதாக பல்லாக நறுக்குன தேங்காயும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த கொய்யாக்காய், அன்னாசி பழத்தோட இனிப்பு, தேங்காவோட அந்த சுவை எல்லாமே சேர்ந்து செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோடை விடுமுறையில் இருக்கிற குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. நம்ம இப்போ வீட்டில் கஞ்சியெல்லாம் வைப்போம். நான் பிளாக் ரைஸ் கஞ்சி, கருப்பு கவுனி அரிசியோட கஞ்சி வச்சேன்ல லாஸ்ட் வீக்கு, அதோடு சேர்த்து தான் சாப்பிட்றேங்க. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் செய்து சாப்பிடுங்க. நம்ம 2வதாக செய்த சாலடு தாய் சாலடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிடும் போதே. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இருக்குங்க. இனிப்பும் சேர்ந்துருக்கனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.